சரவணபவா. ஓம் முருகா சரணம். எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் தொடங்கட்டும். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொறி கருணையை போற்றி, ஏவரும் துதித்து நின்ற ஈராறு தோல் போற்றி, காஞ்சிமா வடிவைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி, அன்னார் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி, ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஓனை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். அப்பனின் அருளாசி அனைவருக்கும் கிடைக்கப் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ ஆறுமுகப் பெருமானின் அருள் கிடைக்கப் பெறுக. ஓம் முருகா சரணம். முருகனின் மகன் ரவி முருகன். ஓம் முருகா சரணம். செல்வ செழிப்புடன் வாழ இன்றைய நாள் இனிய நாளாக அமைய. செல்வம் என்பது பணம் மட்டும்தான் என்பது இல்லை. நமக்குள் இருக்கும் திறமையும் செல்வம்தான். அதை நாம் வளர்த்து கொண்டால் அதுவே நமக்கு மிகப்பெரிய செல்வமாகும். இங்கு பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதத்தில் திறமையை இறைவன் அளித்துள்ளான். அதை நாம் சரியாக பயன்படுத்தினால் நாம் சரித்திரம் படைக்கலாம். நம்மை படைத்தவனே நமக்கு நற்பலன் தருவான். இதில் எந்த ஒரு தடை இருந்தாலும் தகர்த்து அருள்வான். ஓம் முருகா சரணம். முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல முருகன் குருவாக நின்று அருள் தருவான். இதுவே நிதர்சன உண்மை. நம் உடலுக்கு முதல் மருத்துவர் நாம் மட்டுமே. அறிமுகமே இல்லாத ஒரு மருத்துவரை நம்பி நம் உடலை தருகின்றோம். ஆனால் நம் உடலை நாமே நம்ப மறுக்கின்றோம். நாம் நம்பினால் நலமாக வாழலாம். அதன் வழிகள்: 1. சரியான நேரத்தில் பசிக்கும் போது சத்துள்ள உணவு உட்கொள்ள வேண்டும். 2. இரவு தூக்கத்தை சரியாக தூங்க வேண்டும். 3. உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடலுக்கும் நல்லது, நம் மனதுக்கும் நல்லது. இதுவே நாம் செய்யும் மருத்துவ குணமாகும். இதை சரியாக செய்தால் நாம் நலமாக வாழலாம். நமது உடம்பே ஆலயம், உள்ளமே பெருங்கோயில். வாழ்க்கையை கடப்பதற்கு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எளிய வழிகள். நமக்கு மனக்குழப்பம் வரும்போது மௌனமாக இருக்க வேண்டும். மன கஷ்டம் வரும்போது தைரியமாக இருக்க வேண்டும். அமைதியான துணிச்சலுக்கு ஆற்றல் மிக மிக அதிகம். அதேபோல் எண்ணிக்கையில் உயர்ந்ததெல்லாம் உயர்வு அல்ல. நாம் எண்ணும் எண்ணத்தில் உயர்ந்த நிலையே உயர்வான நிலை என்று சொல்லப்படுகின்றது. வாழ்க்கை என்பது நாணயம் போல. இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும். ஒரே நேரத்தில் ஒரு பக்கம் மட்டும்தான் நம் கண்களுக்கு தெரியும். நாம் மறந்துவிடக் கூடாது. மறுபக்கம் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அதன் வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டும். நாம் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள அப்பன் முருகனின் அருள் கிடைக்கப் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் முருகா சரணம் சரணம். முருகனின் மகன் ரவி முருகன்.